வெல்கம் டு நியூட்ரிஷன் நாலேஜ். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் நியூட்ரிஷன் நாலேஜ் மூலமா வெயிட் மெயின்டெனன்ஸ், ஆன்டி ஏஜிங், ஹெல்தி ஸ்கின், ஹெல்தி ஹேர், ஸ்டாமினா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் முக்கியமான நோக்கம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹால், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ இல்லை வெயிட் கெயின் பண்ணுறீங்களோ, கூடவே சேர்த்து இந்த ப்ராசஸ்லேயே உங்கள் ஸ்கின் கலரையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இனிஷியல் பீரியடில் ஒரு 5 நாள்லையோ 10 நாள்லையோ என் ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது, ஸ்கின்னு க்ளோவாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, ஆனால் நான் வெயிட் லாஸ்க்காக தான் வந்தேன், எனக்கு இது ஏன் தெரியுது, நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் இந்த வீடியோவில் வெயிட்டிங்கில் இருக்குது. ஒரு 70 கேஜஸ்க்கு மேலே போகிறவங்க நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு டார்க்காக இருக்கும், ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும், கழுத்துலலாம் கருப்பு கருப்பாக இருக்கும், ஒரு டயர் மாதிரி ஒரு ரவுண்டு டயர் இருக்கும், கையில் இருக்கும், அவங்க யூஷுவல் கலரை விட கருப்பாயிடுவாங்க. பட் ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணால் அவங்களுடைய நார்மல் கலருக்கு பேக் டு வர முடியும். அதோடைய ப்ராசஸ் என்ன, எதனால் இது வருது? அன்வான்டாக நீங்கள் வெயிட் கெயின் ஆகும் பொழுது உங்கள் உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனாலையும் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினாலும் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் உங்கள் வெயிட் லாஸ்க்காக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியானாலே பாதி பேருக்கு ஆக்னி ப்ராப்ளம், இந்த மாதிரியான டார்க்கான தோல் ப்ளஸ் உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் சரியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நம்ம அன்வான்டாக வெயிட் கெயின் ஆகும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகிறது நம்மளுடைய ஸ்கின். ஸோ நீங்கள் ஸ்கின்னை சரி பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா சாக்கிங் ஆகிடும். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் டயட்டில் ஸ்கின்னோட நியூட்ரிஷனை ப்ராப்பராக கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா பேக் டு உங்களுடைய ஸ்கின் நார்மலுக்கு வரும். இதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் வெயிட் லாஸ் டயட்டில் நியூட்ரிஷன். உங்கள் டயட்டில் காப்ஸை தான் குறைக்கணுமே தவிர நியூட்ரிஷன் வேல்யூவை குறைக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், நீங்கள் 70 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 70 கிராம் ப்ரோட்டீன் உங்களுடைய வெயிட் லாஸ் டயட்டில் கண்டிப்பாக இருக்கணும். விட்டமின், மினரல்ஸ் இருக்கணும். அது எல்லாமே நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து எடுத்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அகெயின் ரீகெயின் ஆகாமல் அதே ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னு க்ளோவாகவும் ஏஜிங் ப்ராசஸ் குறைவாகவும் ஆன்டி ஏஜிங்கில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஹெர்பலைஃபுடைய வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் இந்த ப்ராசஸில் ஸோ ஹெல்த்தியான ஸ்கின் வேணும் எனக்கு, அப்போ அடிஷ்னலாக என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தோணுது அப்படின்னா அதுக்குண்டான ப்ராடக்ட்ஸை நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஹெர்பலைஃபுடைய ஃபார்முலா 1. ஃபார்முலா 1 இல்லாமல் ஹெர்பலைஃபுடைய வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ பண்ண முடியாது. பட் ஃபார்முலா 1ன்றது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனும் இருக்குது. ஸோ உங்களுடைய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியும் ஹார்மோன் இம்பேலன்ஸையும் வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயினோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் ஹெர்பலைஃபுடைய ஃபார்முலா 1. அது கூட சேர்த்து ஃபைபர் எடுத்துக்கணும். ஃபைபர் எதுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கட் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஸ்கின்ல இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலா 1 ஷேக்கோட சேர்த்து ஃபைபரை ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ஹெல்த் நல்லாயிருக்கும். ரெண்டாவது ப்ராடக்ட் ஹெர்பலைஃபுடைய மல்டிவிட்டமின் அண்ட் மினரல் டேப்லெட். வெயிட் லாஸுக்கும் மல்டிவிட்டமினுக்கும் என்ன சம்மந்தம் நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருந்தால் கூட அன்வான்டாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸில் மைக்ரோ நியூட்ரிஷனான மல்டிவிட்டமினை நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். வெயிட் லாஸ் ப்ராசஸ் கூடவே நீங்கள் மல்டிவிட்டமின் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஹெல்தி ஸ்கின்னுக்கும் ஹெல்தி ஹேருக்கும் இது சப்போர்ட் பண்ணும். மூணாவது ப்ராடக்ட் ஹெர்பலைஃபுடைய சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கில் 1 பில்லியன் குட் பாக்டீரியா இருக்குது. ஸோ இந்த குட் பாக்டீரியாவை நீங்கள் ப்ராப்பராக டெய்லி பேசிஸில் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கட் சிஸ்டம் க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃபுடைய ஷேக்கோ இல்லை அதர் நியூட்ரிஷன்ஸோ எடுத்துக்கும் பொழுது உடம்புல நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் நல்லா இருக்கும். ஸோ நியூட்ரிஷன் அப்சர்வேஷன் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரிஷன் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ உங்களுடைய ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் கிரேவிங் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நாலாவது அல்டிமேட் ஸ்கின் ப்ராடக்ட் ஹெர்பலைஃபுடைய HN ஸ்கின் பூஸ்டர். வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயினோ இந்த ப்ராசஸில் நம்மளுடைய ஸ்கின் சுருங்கி விரியுது. ஸோ ஸ்கின்னோட எலாசிட்டி பாதிக்குது. ஸோ இதுக்கு கொலாஜன் ரொம்பவே முக்கியம். நம்ம உடம்புல கொலாஜன் பிரேக் ஆகிறதுனால தான் தோல்லாம் தொங்க ஆரம்பிக்குது. உங்களுடைய வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயின் ப்ராசஸில்
கொலாஜினை ப்ராப்பராக உங்கள் டயட்டில் எடுத்துக்கும் பொழுது ஸ்கின்னு ஸ்டிஃபாக இருக்கும், ஏஜிங் ப்ராசஸ் நல்லா இருக்கும், ரஃப் லுக் வராமல் ஸ்கின்னு க்ளோவாக அழகாக இருக்கும். ஏன்னா இதில் விட்டமின் சியும் இருக்குது, பயோட்டினும் இருக்குது. பயோட்டின் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்ல எங்கேயாவது டார்க்கான ஏதாவது அடிப்பட்ட தழும்போ ஏதாவது இருந்ததுன்னா கூட சரியாகும். 5வது ப்ராடக்ட் ஹெர்பலைஃபோடைய செல் ஆக்டிவேட்டர் அண்ட் லைஃப் லைன். ஸோ செல் ஆக்டிவேட்டர் ஏஜிங் ப்ராசஸ்க்காகவே கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு செல்ஸையும் புதுசாக பிறக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ உங்கள் வெயிட் லாஸ் முடிக்கிற ப்ராசஸில் நீங்களே புதுசாக மாறிடுவீங்க. அடுத்தது லைஃப் லைன். லைஃப் லைன் இஸ் எ குட் ஃபேட், ஒமேகா 3. ஸோ ஒமேகா 3 நீங்கள் நல்லா எடுத்துக்கும் பொழுது உங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஸ்கின்னு க்ளோவாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஹெர்பலைஃப் மூலயமா வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயின் பண்ணுறவங்களா யாராக வேணால் இருக்கலாம். நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸை ஃபார்முலா 1ஓட சேர்த்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயின் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் ரஃப் ஆகாமல் தொங்காமல் அழகாக நீங்கள் பழைய மாதிரி இளமையான தோற்றத்துக்கு வரத்துக்கு சப்போர்ட் ஆகும். நான் சொன்னதெல்லாம் கேட்டது ஹெர்பலைஃபுடைய ப்ராடக்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே, ஸ்னாப்டீல் இந்த மாதிரியான வேறு ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கும் ஹெர்பலைஃப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதில் கிடைக்கிறது எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஹெர்பலைஃபுடைய ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை மாதிரியான இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட மட்டுமே கிடைக்கும், வேற யார்கிட்டையும் கிடைக்காது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் ஹெர்பலைஃபோடைய ப்ராடக்ட்ஸை வாங்கி வெயிட் லாஸோ இல்லை வெயிட் கெயினோ ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் கொடுத்து ஹெர்பலைஃபோடைய ப்ராடக்டை விலை கம்மியாகவும் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குற டயட்டில் உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் இல்லை அப்படின்னா 30 days மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.